ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద గోవింద. கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்த ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆனந்த பத்மநாப சுவாமிக்கு, ஸ்ரீ வில்லிபுத்தூர் நாச்சியாருக்கு, ஸ்ரீ பாமா ருக்மி சமேத நவநீத கிருஷ்ண பெருமாளுக்கு, ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு, ஸ்ரீ கருடாழ்வாருக்கு சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்த செலவு தந்த சதீஷ் பாபு வாழியே, என்றும் அவர் குடும்ப வாழியே. செலவு தந்த சதீஷ் பாபு வாழியே, என்றும் அவர் குடும்ப வாழியே. செலவு தந்த சதீஷ் வாழியே, என்றும் அவர் குடும்ப வாழியே. செலவு தந்த சதீஷின் வாழியே, என்றும் அவர் குடும்ப வாழியே. என்றும் அவர் வாழியே, என்றும் அவர் வாழியே, என்றும் அவர் வாழி வாழியே. என்றும் அவர் வாழியே, என்றும் அவர் வாழியே, என்றும் அவர் வாழி வாழியே. பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோல் மாலே மணிவண்ணா உன் செல்வழி திருவாபன் ஐயோடு நின்றோடு பிடித்து ஆயிரம் பல்லாண்டு வடிவானின் மலர் மலையும் அங்கையும் பல்லாண்டு வடிவானோர் ஆண்டையும் ஆழியும் பல்லாண்டு மடைபோருக்கு மாண்டும் பஞ்சசன்யமும் பல்லாண்டு. வாழி திருவாய் மொழிப்பிள்ளை மாதலால் வாழும் மணவாளன் மாமுனியை பாடியவன் மாறன் திருவாய் மொழிப்பிள்ளை மாலையத்தூர் ஏடிப்பறையூர் செய்தாமல் காலினை வாழியை சேலை வாழி திருநாளி வாழியை தூயமூர்வம் பூனோரும் வாழியை சுந்தரத்திரு தோழனை வாழியை கையுறவு வாழியை கருணை பூஜை கண்ணுனை வாழியை பொய்யில்லாத மணவாள மாமுனி வாழி புகழாளி வாழியை கடல் வீழ்ந்த மணவாள மாமுனியை இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் என்னை போல் பிழை செய்வார் உலகிலுண்டோ, உன்னை போல் பிழைபெறுவார் எல்லாரும் உண்டோ. அனைவருக்கெல்லாம் வாழ்வதில்லை ஏகாந்த மாமுனிவன் இந்த ஏழை குறைந்தே கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடரமண கோவிந்தா கோவிந்தா
ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய 20ஆம் நாள் பாசுரம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு வருவோம். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயில் எழாய், செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயில் எழாய், செப்பன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பினை நங்காய் திருவே துயில் எழாய், உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். இன்றைய பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் கொஞ்சம் வித்தியாசமா கண்ணனுடைய சிறப்பை நமக்கு காட்டுகின்றார். 33 தேவர்களோடு நாராயணரையும் ஒப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றார். ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒருத்தருக்கு வந்தால் அந்த பிரச்சனையிலிருந்து அவரை காப்பாற்றுவதற்கு 33 தேவர்களும் முன்னின்று வந்தாலும் அவர்களை பின்தள்ளிவிட்டு அவர்களுக்கு முன்பு வந்து உதவி செய்யக்கூடிய எங்கள் நாராயணனே, கண்ணனே, கிருஷ்ணனே, கோவிந்தனே அவருடைய பெருமையை பேசுகின்றார். ஏன் இந்த இடத்தை இப்படி சொல்லணும்? தேவர்கள் வந்து காப்பாற்றுவார்கள் என தெரிந்தும் இறைவன் அவர்களுக்கு முன்பாக வந்து காப்பாற்றுகிறாராமா. அப்போ அந்த கண்ணன் எத்தனை வாஞ்சையாக இருக்கிறார் அந்த உயிர்கள் மீது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதற்காக சொல்லுகிறார். ஒரு துன்பம் வருகின்ற போது அந்த துன்பத்தில் இருந்து ஒருவரை காப்பாற்ற போய்விட்டார் அப்படின்னு தெரிஞ்சா பக்கத்துல இருக்கிறார் தான் அவர் போறாரே அப்படின்னு பார்த்துக்கிட்டு பேசாம நிற்ப. நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், யாரோ நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, திடீர்னு அவங்க தடுமாறி கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்க, அங்கே இருக்கிறவங்க, அந்த கடையில் நிற்கிறவங்க, இப்படி போயிட்டு இருந்தவங்க எல்லாரும் உடனே வாகனத்தை நிறுத்திட்டு அந்த கடையிலேருந்து ஓடி வெளியே வந்து பார்ப்பாங்க. கூட வந்தவங்க யாராவது பிடிச்சி தூக்கி விட்டுட்டாங்க அல்லது தூக்க முயற்சித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா ஆமாம் அங்கே 2 பேர் இருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க, நம்ம பாட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அவர் செய்கின்றார் உதவி அப்படின்னு தெரிஞ்சா இன்னொருவர் போய் நானும் உதவி செய்கின்றேன் அப்படின்னு செய்வாரா? செய்ய மாட்டார். ஏன்னா அங்கதான் உதவுறதுக்கு ஆள் இருக்கே, நாம எதுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஆனா இங்க நாராயணர் என்ன பண்றாராமா, இந்த தேவர்கள் எல்லாம் போய் கருணை காட்டுவார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சும் கூட அவங்களெல்லாம் பின்னாடி தள்ளி விட்டுட்டு இவர் ஓடி முன் வந்து உதவக்கூடிய தெய்வமாக விளங்குகின்றார். அவ்வளவு அன்பானவர். அதே ஒரு தாயாக தந்தையாக அந்த இடத்தில் இருந்தால் அந்த குழந்தை விழுந்துருச்சுன்னா அதான் இன்னொருத்தவங்க தூக்குறாங்கல்ல, நாம போய் எதுக்கு தூக்கணும் அப்படின்னு அந்த தாய் தந்தை பார்த்துட்டு இருப்பாங்களா? எத்தனை பேர் போய் தூக்கினாலும் அந்த தாயும் தந்தையும் ஓடி வந்து அந்த குழந்தையை தூக்குவாங்கல்ல. அதுபோல இறைவன் அவ்வளவு வாஞ்சையாக நம் மீது கருணை காட்டுகின்றார். இந்த பாடல்ல அதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் சொல்றார். இத்தனை காருண்யமான கண்ணா, எங்களை காப்பாற்ற நீயே வர வேண்டும். நீ வர வேண்டும் என்பதற்காகத்தானே நாங்கள் இத்தனை நாட்களாக உன்னை போற்றி புகழ்ந்து பாடி விரதம் இருந்து வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே நீ வந்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத முன்னிலைப்படுத்தி பாடுகின்றார். இந்த பாடல்ல நாச்சியார் நமக்கு சொன்னது போல நாம் இறைவனின் திருவடியை நாடி செல்ல செல்ல நமக்கு ஒரு துன்பம் அப்படின்னா இந்த தெய்வம் காப்பாற்றும் அந்த தெய்வம் காப்பாற்றும் அப்படின்னு இல்லாம நாம் விரும்பிய தெய்வம் ஓடி வந்து நம்மை காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு ஊர்ஜிதமான கருத்தை நமக்கு பதிவு செய்திருக்கின்றார் ஆண்டாள் நாச்சியார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் வாடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்தினை ஆடினார் வீட்டிற்கு நாடெல்லாம் திங்களும் மாறுகையில் ஓங்கி பெருசெல்லையோடு கையோட உங்களை போதில் பொய்வந்து கண்டெடுத்த செய்யாதே பூதியில் சீர்த்த மலைவட்டி வாங்க குடல் இறைக்கும் வள்ளல் பெருமசுக்கள் நீயாத செல்வம் நிறைந்து. கண்ணா ஓடிவா சின்ன கண்ணா ஓடிவா புல்லாங்குழலை ஊதவா செல்ல கண்ணா ஓடிவா. கண்ணா கண்ணா ஓடிவா சின்ன கண்ணா ஓடிவா புல்லாங்குழலை ஊதிவா செல்ல கண்ணா ஓடிவா. ஆடும் மயிலின் தோகையை அழகு கொண்டை சூடியே ஆனந்தமாக கோபியர் உன்னை சூழும் கோலமாய்
குறைகள் இல்லா வாழ்வை தந்திடவே இறையோனே ஐயா வா வா ஐயா. நம்பலங்கள் ஐயா மாற்றிடணும், மன சஞ்சலத்தை ஐயா போக்கிடணும்.